தருகிறார் இதயத்தை guys, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான சாங்ஸ் நம்ம வீடியோ எடிட் பண்ண போகிறோம். சிம்பிளாக ஜஸ்ட் 2 எஃபெக்ட் ஆட் பண்ணி சூப்பராக எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அலைட் மோஷன் ஆப்பு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணாலும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப்பில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்த ப்ரீசெட் லிங்க்கை மட்டும் ஒரே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். பீட் மார்க் லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷனில் டவுன்லோட் பண்ணி இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். பீட் மார்க் லிங்க்கில் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஆர்எம்ஆர் கிளிக் பண்ணி 3.10 செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து இமேஜ் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் செகண்ட் போய்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ண தெரில அப்படின்னா நான் சொல்கிறேன், ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி மீடியாவில் போய்ட்டு இந்த மாதிரி இமேஜை கிளிக் பண்ணி அந்த ஆர்எம்ஆர் கிளிக் பண்ணால் இன்னொரு கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட் மார்க் போயிடும். இதை கிளிக் பண்ணால் ஃபுல்லாக வந்துடும். இதாக கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் சொல்கிற வரைக்கும் ஆட் பண்ணிக்கிறாங்க. மேலே லைட்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்ட் வரைக்கும் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இமேஜ் மட்டும் ஆட் பண்ணுங்கள். அடுத்து நான் நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னு தெளிவாக கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இமேஜ் மாதிரி போட்டு ஸ்டார் மாதிரி சின்னதாக போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இமேஜுக்குள்ளே போயிடும். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இப்படி இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி லாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ரெண்டாவது அது கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் போட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம ஆட் பண்ணுறப்ப சென்டரில் வந்து பாதி இமேஜாக தெரியும். அது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயும் பண்ணிக்கோங்க. ஏதாவது பாதி தெரியுதோ நல்லா செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி இந்த ஆர்எம்ஆர் பக்கத்தில் ஒரு சின்ன ப்ளஸ் செகண்ட் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் போட்டுருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற இமேஜ் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் மேலே இருக்க 3 இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று, அடுத்த 2வது இமேஜ் இருக்கிறதும் 3வது இமேஜ் இந்த 14.27 இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் அந்த இருக்கிற இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு எப்படி நமக்கு ஆட் பண்ணுவோமோ அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்டைல் போய்ட்டு நமக்கு வந்து இதில் வந்து எஃபெக்ட் மட்டும் தான் தேவை. அதனால் எஃபெக்ட் மட்டும் க்ரீன் கலர் இருக்குன்னு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி கிளிக் பண்ணி காப்பி லேயர் போய் காப்பி லேயர் பண்ணிட்டு இப்போ இது வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சேர்த்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்டைல் போய்ட்டு இதுக்கு மட்டும் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, எஃபெக்ட் மட்டும் இப்போ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சேர்த்து பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணுறோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஆட் ஆகும். இந்த மாதிரி ரொம்ப ஸ்மாலாக தெரிஞ்சுன்னா இதை கிளிக் பண்ணி இதாக கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா எடிட் பண்ணியாச்சு. இந்த இதை அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஒரு 4 ஆயிடுச்சு எடிட் பண்ணி போட முடியல.
இப்போ ரெகுலராக போட பார்க்குறேன். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.